எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு காளான் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நம்ம வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வரமிளகா ஒரு 7-8 வரமிளகா நான் வறுத்துட்டுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லுங்க, பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன துண்டுங்க, அப்புறம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயங்க, ஒரு 3 பெரிய வெங்காயங்க, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடலாங்க. வணக்கிட்டு நல்லா வணங்கிட்டுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வணங்கிருச்சுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு போடுற மசாலாலாம் போட்டுக்கலாங்க. சீரகங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகங்க, ஒரு சீரகம் ஒரு ஸ்பூனுங்க, அப்புறம் குருமிளகு காரத்துக்கு ஏற்பங்க. இது குழம்பு கெட்டியாக வர்றதுக்கு கடலப்பருப்புங்க. இது ஒரு வணக்கம் காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு முடி தேங்காய் போட்டுங்க, போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டுட்டுங்க. கொத்தமல்லி தூளுங்க, நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொத்தமல்லி தூளுங்க, ரொம்ப போடாதீங்க, ஒரு 4 ஸ்பூன் போடுங்க, சரியாக இருக்குது. தக்காளி ஒரு அரை தக்காளி தாங்க போட்டிருக்கேன். இந்த காளான் குழம்பு தக்காளி தேவைன்னா சும்மா ஒரு அரை தக்காளி போட்டிருக்குறேங்க. உங்களுக்கு வேணால் 2 தக்காளி கூட போட்டுக்கலாங்க. அரை தக்காளி நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை தலையும் மஞ்சத்தூள் போட்டு இதெல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம வறுத்தரைச்ச பேஸ்ட்டுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஆல்ரெடி ஒரு அரைச்சி ஊற்றிருக்குறேங்க. இதெல்லாம் நம்ம கொட்டிடலாங்க. பாருங்கள், காளான் கிரேவிக்கு நான் இந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ண போகிறோம், தண்ணியாக தான் இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிறதுக்கு இது தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். சூப்பரான காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்திக்குங்க, சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகிற குழம்பு தான் இது. மீதி ஆச்சுன்னா நைட்டும் கூட நம்ம இட்லி ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். காளான் குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியுங்க. இந்த காளான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு போட்டு காளான் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பொருந்துகிற டிஷ்ஷுங்க. களிக்கு எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு குழம்பு தாங்க நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். பாருங்கள், பாய்ங்க.